ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெண்ணிலா vlog. இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பால் கொழுக்கட்டை வந்து எப்படி செய்ய போகிறோம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு வந்து நான் கொஞ்சமாக மண்டவெல்லம் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பச்சரிசி மாவு கொஞ்சம், அதை ஒரு பவுலில் தட்டி போட்டதுக்கப்புறம் வெந்நீர் சுட வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அதில் வெந்நீரை ஆட் பண்ணி கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கோங்க டேஸ்ட்டுக்கு. போட்டுக்கிட்டு ஸ்பூன் வச்சு நல்லா, ஏன்னா கை சூடும், அதனால் ஸ்பூன் வச்சு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் நெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு உருண்டை திரட்டுறதுக்கு வந்து கொஞ்சம் சாஃப்டாக நல்லாயிருக்கும். நல்லா இது பண்ணி முடித்ததுக்கப்புறம் மாவு வந்து உங்களுக்கு இந்த பதத்தில் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் வந்து உங்களுக்கு கொழுக்கட்டை வந்து சாஃப்டாக வரும், இல்லைன்னா உங்களுக்கு ரப்பர் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உருண்டை திரட்டி உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணால் வச்சுக்கலாம். தட்டி வச்சதுக்கப்புறம் வெந்நீரில் இந்த மாதிரி நீங்கள் நல்லா கொதிக்க விடுங்க. அப்போ தான் வேகும். வெந்து வர்ற டைமில் தேங்காய் பால் வந்து நான் எடுத்து வச்சுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இப்போ ஊற்றுறது வந்து ரெண்டாவதாக எடுத்த தேங்காய் பால் தான் நான் இப்போ ஊற்றுறேன். அதை ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இது நல்லா கொதித்து வர்ற டைமில் நம்ம காய்ச்சி வச்சுருக்கிற பால் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பால் வந்து நல்லா ஆறி இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் காய்ச்சின உடனே சூடாக பாலை வந்து ஊற்றிடக்கூடாது. இது நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறம் உங்களுக்கு பால் கோவா மாதிரி திரண்டு வரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சைடெல்லாம் அப்பப்போ எடுத்து விட்டுறணும், இல்லைன்னா ஒரு மாதிரி உங்களுக்கு கருகின மாதிரி ஆடையாக இதுவாகும். ஸோ அது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம பாகு காய்ச்சி வச்சுருக்கோம் இல்லையா, மண்டை வெல்லம் பாகு, அதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒயிட் சுகரும் போட்டுக்கலாம், இதையும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பால் வந்து நம்ம ஃபஸ்ட்டாக எடுத்து வச்சோம்ல தேங்காய் பால், அந்த தேங்காய் பால் இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபைனலாக தேங்காய் துருவல் வந்து போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் துருவலும் போட்டுக்கலாம், நீங்கள் பொடியாக கட் பண்ணியும் போட்டுக்கலாம். நல்லா வெண்ணெய் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாம் முடித்ததுக்கப்புறம் ஃபைனலாக உங்களுக்கு இந்த பதத்தில் கொஞ்சம் கெட்டியான பதத்தில் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் என்னோடய ஃபைனல் ரிசல்ட்டு. எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். நான் செஞ்ச செய்முறைப்படி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஃபஸ்ட் டைம் செய்யும்போதே ரொம்ப சூப்பராக வந்துச்சு. நான் கூட ஏதாவது ஏடாகுடம் பண்ணி விட்டுருவேனான்னு நினச்சேன். பட் அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை, ரொம்ப நல்லா வந்திருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.